ஆ திரும்ப ஒரு லைவ் வீடியோல உங்கள பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷம். நான் ஸ்ரீ கௌதம். ஸோ, இன்னைக்கு வந்துட்டு நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்டின்னா, டிஎன்எஸ் அப்டிங்கிற ஒரு விஷயத்த பத்தி தான். ஸோ, அதுக்கு முன்னாடி நான் வந்துட்டு ஆடியோ செக் நான் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் யாராச்சும் இருந்தீங்க அப்டின்னா, லைக் ஆடியோ கரெக்ட்டா இருக்கா அப்டிங்கிறத மட்டும் எனக்கு ஒன்ஸ் நீங்க கன்ஃபார்ம் பண்ணி சொல்லுங்க. ஸோ தட் ஐ வில் பி லைக் கன்டினியூயிங் இட். ஆடியோ ப்ராப்பரா இருக்கா? Fine, I believe like audio will be proper. Okay, cool. Okay, okay. ஜஸ்ட் எனக்கு வந்துட்டு ஆடியோ ப்ராப்பரா இருக்கு அப்படின்றத மட்டும் எனக்கு கன்ஃபார்ம் பண்ணி சொல்லுங்க. ஸோ தட் லைக் ஐ வில் பி கன்டினியூயிங் இட். ஃபைன். ஸோ டிஎன்எஸ் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு ஆம், இன்டர்நெட் அப்படிங்கிறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயமே டிஎன்எஸ் அப்படின்னு தான் நம்ம சொல்லலாம். ஸோ சொல்லப்போனா டிஎன்எஸ் இல்ல அப்படின்னா, இன்டர்நெட்டே ஆல்மோஸ்ட் இல்ல அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் தான் ஆ ஸோ இன்னைக்கு நம்ம பேச போறது. ஸோ ஒரு சின்ன சர்வீஸ் தான். பட் அதோட இம்பாக்ட் வந்துட்டு ரொம்ப ஹெவியா இருக்கும். ஸோ லெட்ஸ் சே லைக் இப்ப நம்ம வந்துட்டு facebook.com அப்படின்னு சொல்லி போறோம் அப்படின்னா, அந்த Facebookோட யுஆர்எல் தான் நம்ம தரோம். லைக் facebook.com அப்படிங்கிறது ஒரு ஹியூமன் ரீடபிள் ஃபார்மேட்ல இருக்கு. வேறாஸ் அதே வந்துட்டு facebook.com டிஎன்எஸ் இல்ல அப்படிங்கிற பட்சத்துல வி வில் ஹேவ் டு யூஸ் த அ facebook.comஓட ஐபி அட்ரஸ யூஸ் பண்ணி தான் நம்ம போயிட்டு இருக்க மாதிரி இருக்கும். இப்போ ஒரு 10 வெப்சைட்ட சொன்னாக்கா Facebook, Google பிளா பிளா நம்ம நம்ம 10 இது ஈஸியா சொல்லிற முடியும். பட் வேறாஸ் அந்த இடத்துல டிஎன்எஸ் இல்ல அப்டின்னா, நீங்க வந்துட்டு 10க்கும் ஐபி அட்ரஸ் தான் சொல்லணும். சொல் அ அது வந்துட்டு நம்மளுக்கு பாசிபிளான ஒரு விஷயமா அப்டின்னு சொல்லி கேட்டோம்னா, கேள்விக்குறி தான். ஸோ இந்த விஷயத்த பண்ற ஒரு சர்வீஸ் தான் வந்துட்டு டிஎன்எஸ் அப்டின்றது. டொமைன் நேம் சிஸ்டம் ஆர் டொமைன் நேம் சர்வீஸ் அப்படிங்கிறது தான் இதோட அப்ரிவியேஷன். ஸோ அப்படியான ஒரு சர்வீஸ்ல வந்துட்டு இன்னைக்கு அத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் எல்லாம் இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்துல நீங்க வந்துட்டு ஆ YouTubeல வந்துட்டு நீங்க கமெண்ட் ஆட் பண்ணலாம். ஸோ தட் ஐ வில் ரிப்ளை இட் தேர். ஸோ யா. ஸோ இன்னைக்கு வந்துட்டு நம்ம ட்ரை ஹேக் மீல யூசுவலா நம்ம பண்ற மாரி தான். டிஎன்எஸ் அப்படிங்கிற ஒரு அ ரூம் இருக்கு. அண்ட் தென் அந்த ரூம தான் நம்ம இன்னைக்கு சால்வ் பண்ண போறோம். அண்ட் தென் இன்னொரு விஷயம் நான் ஆட் பண்ணணும். அ இப்போ டிஎன்எஸ் அப்படிங்கிறது மூலமா தான் வந்துட்டு நெறையா வொர்க் ஸ்பேஸ்லலாம் வந்துட்டு இப்போ நம்ம ஒர்க் பண்ற இடத்துல ஒர்க் பிளேஸ்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா, Facebook அண்ட் தென் சில அ வெப்சைட்ஸ்லாம் வந்துட்டு பிளாக் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ அது எல்லாமே வந்துட்டு ஆக்சுவலா டிஎன்எஸ் மூலமா நடக்கிற ஒரு விஷயம் தான். அண்ட் தென் நெறைய இடத்துல பார்த்தீங்கன்னா, பிரைவேட் ப்ரௌசிங் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி சில ஆப்ஸ் இருக்கும். இந்த 1.1.1 ஆ அந்த Cloudflareஓட அப்ளிகேஷன். ஸோ அதெல்லாமே வந்துட்டு ஆக்சுவலா டிஎன்எஸ்ல ஒர்க் ஆகுற ஒரு அப்ளிகேஷன்ஸ் தான். ஸோ டிஎன்எஸ்ஸ சேஞ்ச் பண்ணி நம்மளுக்கான கன்டென்ட்ட வந்துட்டு ஃபில்டர் பண்ற ஒரு ஒரு சில வெப்சைட்ஸ் தான் அந்த இது எல்லாமே. ஸோ டிஎன்எஸ் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு விஷயம். ஸோ இன்கேஸ் நீங்க வந்துட்டு நீங்க இன்டர்நெட் யூஸ் பண்றீங்க அப்படின்னாலே பேசிக்கா டிஎன்எஸ் பத்தி தெரிஞ்சிருக்கணும். நெட்வொர்க்கிங் பண்றீங்க அப்படிங்கிற பட்சத்துல கண்டிப்பா டிஎன்எஸ் பத்தி தெரிஞ்சே தீரணும். அண்ட் ஈவன் ஒரு வெப்சைட் ஹோஸ்டிங் நீங்க பண்றீங்க. நீங்க வந்துட்டு வெப் டெவலப்மெண்ட்டா பண்றீங்க.
அப்படின்ற பட்சத்துலயும் நீங்க வந்துட்டு டிஎன்எஸ் பத்தி தெரிஞ்சுதான் ஆகணும். ஸோ இன்கேஸ் இன் சிம்பிள் நீங்க ஒரு டெக்கி அப்படிங்கிற பட்சத்துல டிஎன்எஸ் பத்தி கண்டிப்பா தெரிஞ்சுதான் ஆகணும். அதோட பேசிக் நாலேஜ் ஆர் ஹவ் இட் ஒர்க்ஸ் அப்படிங்கிற ஒரு ஐடியானாலும் இருக்கணும். ஸோ அடுத்து நம்ம வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டா நம்ம ட்ரை ஹேக் மீ பாக்ஸ்ல போய்க்கலாம். ஸோ லெட் மீ just go into my ஸோ தெரியுதா, இந்த பாக்ஸை தான் நம்ம இன்னைக்கு வந்துட்டு ஆக்சுவலாக சால்வ் பண்ண போகிறோம், டிஎன்எஸ் இன் டீட்டெயில். ஸோ இன்கேஸ் நீங்கள் வந்துட்டு இதை வந்து ஒரு வீடியோ வெர்ஷனாக பார்க்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இந்த வீடியோவும் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் ஃபைன். வாட் இஸ் டிஎன்எஸ்? கூல். DNS provides a simple way for us to communicate with devices on the internet without remembering complex numbers. Much like every house has unique address for sending mail directly to it, every computer on the internet has its own address to communicate with it called IP address. An IP address looks like the following. So 104.26.10.29. 4 sets of digits ranging from 0 to 255 separated by a period. When you want to visit a website, it's not exactly convenient to remember this complicated set of numbers, and that's where DNS can help. So instead of remembering 104 blah blah, you can remember tryhackme.com instead. ஸோ as said before, ஸோ நம்ம வந்துட்டு இப்போ அதான் ஒரு வீடும் இருக்கு அப்படின்னா ஒரு வீட்டுக்கும் ஒரு அட்ரஸ் இருக்கும். அண்ட் தென் வந்துட்டு அதே மாதிரி தான் ஒரு வெப்சைட்டு அல்லது ஒரு கம்ப்யூட்டரும் அப்படிங்கிறதுக்கு டெடிக்கேட்டடா ஐபி அட்ரஸ் அப்படின்னு சொல்லி இருக்கும். ஸோ நீங்க உங்களோட ஐபி அட்ரஸும் நீங்க வந்துட்டு செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ வாட் இஸ் மை ஐபி அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கூகுளில் செக் பண்ணீங்க அப்படிங்கிற பட்சத்தில் யூ வில் பி கெட்டிங் யுவர் ஓன் ஐபி அட்ரஸ். ஸோ அந்த மாதிரி எல்லா டிவைசஸ்க்குமே இன்டர்நெட்டோட கனெக்ட் ஆகிருக்க எல்லா டிவைஸ்க்கும் ஒரு ஐபி அட்ரஸ் இருக்கும். ஸோ ஒரு வெப் சர்வருக்கும் ஒரு ஐபி அட்ரஸ் இருக்கும். அண்ட் தென் அந்த அட்ரஸை வச்சு தான் நம்ம வந்துட்டு ஆக்சுவலாக அந்த வெப்சைட்டை ஆக்சஸ் பண்ண போகிறோம். அண்ட் தென் ஸோ இப்போ நம்ம இந்த ஐபி அட்ரஸ்ல போய் பார்க்கலாம். ஓகே ஃபைன். ஸோ இந்த ஐபி அட்ரஸ் தான் வந்துட்டு tryhackme.com-ஓட ஐபி அட்ரஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஃபைன். அண்ட் தென் ஸோ இதே மாதிரி கூகுளுக்கும் ஒரு ஐபி அட்ரஸ் இருக்கும். அண்ட் தென் பிபிசி இவங்களுக்கும் ஒரு ஐபி அட்ரஸ் இருக்கும். லெட்ஸ் ஜஸ்ட் ட்ரை கூகுள் ஐபி அட்ரஸ் 8.8.8. கூகுள் டிஎன்எஸ் தான் வரும். ஃபைன். ஓகே ஃபைன். ஸோ ஒரு கம்ப்யூட்டர் டிவைஸ் கனெக்ட் ஆகிருக்கிறதுக்கும் ஒரு ஐபி அட்ரஸ் இருக்க தான் செய்யும். ஸோ அந்த ஐபி அட்ரஸை வச்சும் நம்ம வந்து ஆக்சுவலாக ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ லெட்ஸே லைக் என்னோட கம்ப்யூட்டரில் வந்துட்டு ஒரு ஃபைல் ரன் ஆகிட்டு இருக்கு, ஐ மீன் ஒரு வெப் சர்வர் ரன் ஆகிட்டு இருக்கு, ஒரு ரியாக்ட் ஜேஎஸ்ல நான் ஒரு அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணுறேன் அப்படிங்கிற பட்சத்தில் நான் வந்து லோக்கல் ஹோஸ்ட் அண்ட் தென் அந்த போர்ட் நேம் வந்து கொடுத்து ஆக்சஸ் பண்ணுவேன். ஸோ இதே மாதிரி தான் வந்துட்டு லோக்கல் ஹோஸ்ட்டுக்கு பொதுவாக நீங்கள் அந்த ஐபி அட்ரஸை கொடுத்து நீங்கள் ஆக்சஸ் பண்ணுவீங்க. ஸோ தட்ஸ் த மேஜர் டிஃப்ரென்ஸ். அண்ட் தென் யா, ஸோ இந்த ஒரு கொஷனுக்கு மட்டும் நான் ஆன்சர் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் வாட் டஸ் டிஎன்எஸ் ஸ்டாண்ட் ஃபார் அப்படின்னா டொமைன் நேம் சிஸ்டம். ஓகே, ஸோ இங்கே இருக்கு. ஓகே, வி காட் தி ஆன்சர். அண்ட் தென் டொமைன் ஹையரார்கி. ஸோ இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா ரூட் டொமைன், டாப் லெவல் டொமைன் அண்ட் தென் செகண்ட் லெவல் டொமைன், இந்த இதெல்லாம் இருக்கும். ஓகே ஃபைன். டிஎல்டி அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு வந்துட்டு கொஞ்சம் இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். அண்ட் தென் டிஎல்டி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் டாப் லெவல் டொமைன். டிஎல்டி இஸ் த மோஸ்ட் ரைட் ஹேண்ட் பார்ட் ஆஃப் அ டொமைன் நேம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் tryhackme.com, TLD is .com. There are two types of TLD.
GTLD, generic top level, and CCTLD, country code top level. Historically, GTLD was meant to tell the domain's name's purpose. For example, .com would be a commercial purpose, .org for an organization, .edu for an education, and .gov for a government. And ஸோ நீங்க பார்த்துருப்பீங்க. இப்போ ஒரு வெப்சைட் இருக்கு அப்படின்னா, ஸோ அண்ட் ஸோ .com அப்படின்னு முடியுது அப்படின்னா, அது வந்து ஆக்சுவலா கமர்ஷியல் பர்ப்பஸ்க்காக யூஸ் பண்ணியிருக்க ஒரு வெப்சைட். அண்ட் தென் வந்துட்டு .orgன்னு இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல அது ஒரு ஆர்கனைசேஷன் லைக் ஸோ அது ஒரு நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிற பட்சத்துல தான் .org அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டை வந்து பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. .edu அப்படிங்கிறது வந்துட்டு மோஸ்ட் ஆஃப் த காலேஜஸ் நம்ம நம்ம பார்த்துருக்கலாம். இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி எடுத்துட்டோம் அப்படின்னா, அண்ணா யூனிவ் .edu அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த .edu அப்படிங்கிறது என்ன ரெஃபர் பண்ணுது அப்படின்னா, எஜுகேஷன் அப்படிங்கிறது தான். ஸோ இத பேஸ் பண்ணி தான் வந்துட்டு ஒரு ஒரு டொமைன் நேம் நம்ம வாங்கணும் அப்படிங்கிறப்ப, என்ன டிஎல்டி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் நம்ம கன்சிடர் பண்ணணும். அண்ட் தென் அது வந்துட்டு இந்த .org-ஆ, .edu-ஆ நம்மளோட பிசினஸ் பர்பஸ் ஆர் எதுக்காக நம்ம அந்த டொமைனை வாங்குறோம் அப்படிங்கிற பர்பஸை வந்துட்டு பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த டொமைன் நேமும் வாங்கணும். ஐ மீன் லைக் டிஎல்டியும் வாங்கணும். ஓகே. And then CCTLD was used for a geographical purpose. For example, .ca for sites based in Canada, .co.uk for sites based in United Kingdom, and so on. Due to such demand, there is an influx of new GTLD ranging from .online, .club, .website, .biz, and so many more. For a full list of over 2000 TLDs, click here. ஸோ அதாச்சும் பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு கட்டத்தில் வந்துட்டு ஜிடிஎல்டின்னு ஒன்று, சிசிடிஎல்டின்னு ஒன்று, அது ரெண்டும் தான் இருந்துச்சு. அண்ட் தென் சிசிடிஎல்டி அப்படிங்கிறது கண்ட்ரியை பேஸ் பண்ண மாதிரியும் வச்சுருந்தாங்க. அண்ட் தென் வந்துட்டு ஜிடிஎல்டி அப்படிங்கிறது வந்துட்டு லைக் அது என்ன பர்பஸ்க்காக, கமர்ஷியல் பர்பஸா இல்லை ஆர்கனைசேஷனா, ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அண்ட் தென் வந்துட்டு நம்மளோடதும் இருக்கு .in அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ .in அப்படிங்கிறது வந்துட்டு மோஸ்டா இந்தியா பேஸ் பண்ண ஒரு சைட்ஸ் எல்லாம் வந்துட்டு மோஸ்டா .in யூஸ் பண்ணுவாங்க. ஸோ .co.uk அப்படின்றது வந்துட்டு யுனைடெட் கிங்டம்க்கு, .ca அப்படிங்கிறது வந்துட்டு கனடாக்கு, அதே மாதிரி .sg அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணுவாங்க சிங்கப்பூருக்கு. ஸோ இப்போ வந்துட்டு அது கூட நிறையா டொமைன் நேம்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துருக்கலாம். .online, .club, .website. ஸோ இந்த மாதிரி அண்ட் தென் லைக் ஸோ இதுதான் வந்துட்டு AKDN, .airtel. ஓகே. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நிறையா டிஎல்டிஸ் இப்போ வந்துட்டு கொண்டு வந்துட்டாங்க. அண்ட் தென் நம்ம ஜஸ்ட் கோடாடியில் போய் பார்க்கலாம். ஸோ சும்மா நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் ஸ்ரீன்னு சொல்லிட்டு. இது கூடவே வந்துட்டு நிறைய கொடுப்பாங்களே லைக் ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா .com அப்படின்றதெல்லாம் இருக்கும். அண்ட் தென் வந்துட்டு இது கூடவே வந்து சில வெப்சைட்ஸ் எல்லாம் வந்துட்டு நிறைய இருக்கும். .techன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. ஸோ there are so many. ஃபைன். இப்போ நம்ம வந்துட்டு அடுத்த இதை பார்க்கலாம். ஸோ இப்போ வர எதுவும் டவுட் இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அப்படியே சொன்னீங்க அப்படின்னா நான் ஐ வில் ஜஸ்ட் செக் இன் டு தட். ஓகே ஃபைன். ஓகே கூல். அப்படியே உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் சொல்லுங்கள். அப்படியே வந்துட்டு ஆன்சர் பண்ணிவிட்டு அடுத்த
அடுத்த செக்ஷனுக்கு நம்ம போகலாம். யா ஃபைன். அடுத்தது நம்ம போகலாம். கூல். Second level domain. Taking tryhackme.com as an example, the .com part is the TLD. So, and tryhackme is the second level domain. When registering a domain name, the second level domain is limited to 63 characters plus TLD, and can only use A to Z or 0 to 9 and hyphens, cannot start or end with the hyphens, and or have consecutive hyphens. ஸோ இப்போ செகண்ட் லெவல் டொமைன்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு லைக் செகண்டாக என்ன இருக்குது, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் www.tryhackme.comனு இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அந்த .com அப்படிங்கிறது நம்மளுக்கு டிஎல்டி ஆர் ஸோ அந்த டிஎல்டி அப்படிங்கிறது வந்துட்டு நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ அண்ட் தென் அந்த ட்ரைஹேக்மி அப்படின்றது தான் வந்துட்டு செகண்ட் லெவல் டொமைன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மென்ஷன் பண்ணுவோம். அண்ட் தென் அது எவ்வளோ சைஸ் இருக்கலாம் அப்படின்னா, லைக் கேரக்டர் லென்த் இருக்கலாம் அப்படின்னா 63 கேரக்டர்ஸ். ஸோ ஒரு வெப்சைட் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அது மேக்ஸிமம் லிமிட் வந்துட்டு 63 கேரக்டர்ஸ் தான். அண்ட் தென் என்னென்ன அப்ளிகபிள் அப்படின்ற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா ஏ டு Z ஸ்மால் லெட்டர்ஸ் தான் எல்லாமே, அண்ட் தென் 0 to 9 அண்ட் தென் ஹைஃபனு. ஸோ இது 3 மட்டும்தான் வந்துட்டு அக்செப்டபிளான கேரக்டர்ஸ் ஃபார் அ டொமைன் நேம். அண்ட் தென் வந்துட்டு 2 கான்சிக்யூட்டிவாக தொடர்ந்து 2 ஹைஃபன்ஸ் இருக்கக்கூடாது. அண்ட் தென் ஒரு நேம் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகிறதும் ஹைஃபனில் ஆகாது, அண்ட் தென் முடிகிறதும் வந்துட்டு ஹைஃபனில் முடியாது. ஸோ இது இந்த ரூல்ஸ் தான் இருக்கு. ஓகே. சப்டொமைன். A subdomain sits on the left hand side of the second level domain using a period to separate it. For example, in the name of admin.tryhackme.com, the admin part is the subdomain. A subdomain name has the same creation restriction as second level domain, being limited to 63 characters, and can only use A to Z, 0 to 9, and hyphens cannot use the same hyphens. You can use multiple subdomains split with period to create longer names such as jupiter.servers.tryhackme.com, but the length must be kept to 253 characters or less. There is no limit to the number of subdomains you can create for your domain name. ஸோ சப்டொமைன் அப்படின்னா இப்போ வந்துட்டு ஒரு சில அப்ளிகேஷன்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, www.soandso.com அப்படின்னு ஒன்று இருக்கும். அதே வெப்சைட்டுக்கே app.soandso.com அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அண்ட் தென் admin.soandso.com அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். ஸோ இங்கே ஒவ்வொரு வெப்சைட்லையுமே அல்லது ஒவ்வொரு சப்டொமைன்லையுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பர்பஸ் இருக்கும். ஸோ www.soandso.com அப்படின்றது வந்துட்டு மோஸ்ட்டாக அந்த இடம் வந்துட்டு நம்மளுக்கு ஒரு மார்க்கெட்டிங் சைட்டாக தான் வந்துட்டு அது யூஸ் ஆகும். அண்ட் தென் admin.soandso.com அப்படிங்கிறது வந்துட்டு அங்கே வந்துட்டு அட்மின்கான பேஜ், அதை வெளியே யூசர்ஸ் யாரும் ஆக்சஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கான்ஃபிடென்ஷியலான விஷயங்கள்லாம் இருக்கும். அண்ட் தென் app.soandso.com அப்படிங்கிறது நம்ம கொடுக்குற அப்ளிகேஷன் வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்காக. ஸோ இதே மாதிரி தான் வந்துட்டு 63 கேரக்டர்ஸ் தான் சப்டொமைன்ஸ்க்கும் மேக்ஸிமம் ரெஸ்ட்ரிக்ஷன் லெவல். அண்ட் தென் எவ்வளோ சப்டொமைன் வேணாலும் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம் ஒரு டொமைனுக்கு. ஒரு 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 பர்டிகுலர் லென்த்து 63 கேரக்டர்ஸை தாண்டிருச்சு அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்துட்டு இந்த மாதிரி jupiter.servers.tryhackme.comனு சொல்லிட்டு மல்டிபிள் பீரியட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். பட் மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு இந்த இதோட இது பண்ணுறது தான் பெட்டர். ஸோ ஈவன் ஃபயர் பேஸ்னு ஒன்று இருக்குது.
ஸோ ஃபயர்பேஸோட ஃபயர்பேஸோட யூஆர்எல் கூட பார்த்தீங்க அப்படின்னா console.firebase.google.com அப்படிதான் இருக்கும். ஸோ அந்த இடம் வந்துட்டு 2 சப்டொமைன்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு எல்லாருமே மோஸ்டா யூஸ் பண்ற ஒரு விஷயம் தான் சப்டொமைன் அப்படிங்கிறது வந்துட்டு ஹேக்கிங்ல வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட் சப்டொமைன் எனுமரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே கூல். இதை நம்ம முடிச்சுட்டு அடுத்தது வேணா நம்ம அந்த மாதிரி நம்ம போகலாம். பட் டிஎன்எஸ் அப்படிங்கிறது மிக முக்கியமானது அதுக்கு முன்னாடி. ஓகே ஃபைன். இப்போ நம்ம கொஷின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணலாம். What is the maximum limit of a subdomain? 63 characters. Okay. Which of the following characters cannot be used in a subdomain? 3ன்றது வந்துட்டு 0 to 9ல வரும். A to Z, 0 to 9 and hyphens. ஸோ இது மூணும் வந்துட்டு நம்ம ஆக்சுவலாக டொமைன்ஸில் யூஸ் பண்ண முடியும். ஸோ அப்போ 3 கிடையாது, பி கிடையாது, ஹைஃபன் இங்கே இருக்கு, ஸோ அதுவும் கிடையாது, அண்டர் ஸ்கோர். ஓகே கூல். வாட் இஸ் த மேக்ஸிமம் லென்த் ஃபார் அ டொமைன் நேம்? The length must be kept 253 characters or less. So 253 characters. What type of TLD is .co.uk? ஸோ இங்கே நம்ம வந்துட்டு 2 டிஎல்டி டைப்ஸ் பார்த்துருப்போம், ஜிடிஎல்டி அண்ட் சிசிடிஎல்டி. ஸோ கண்ட்ரி பேஸ்டு டிஎல்டிலலாம் வந்துட்டு இந்த .co.uk அப்படின்றது வரும். ஸோ சிசிடிஎல்டி. ஓகே கூல். ரெக்கார்ட் டைப்ஸ். ஸோ அதுக்கு முன்னாடி வந்துட்டு இப்போ வர எவ்ரிதிங் இஸ் ஃபைன் அப்படின்றது மட்டும் ஜஸ்ட் நீட் டு கன்ஃபார்ம். ஸோ ஒரு 2 minutes இல்லை 1 minute. யா ஓகே. இப்போ நம்ம வந்துட்டு டிஎன்எஸ் ரெக்கார்ட் டைப்ஸ் பார்க்கலாம். ஸோ டிஎன்எஸ்ல ஒரு முக்கியமான ஒரு பார்ட்டு தான் வந்துட்டு டிஎன்எஸ் ரெக்கார்ட் அப்படிங்கிறது. ஸோ டிஎன்எஸ் அண்ட் டிஎன்எஸ் ரெக்கார்ட்ஸ் ஆர் த மேஜர் திங்ஸ். ஓகே, டிஎன்எஸ் isn't just for websites and multiple types of DNS records exist. We will go over some of the most common used that you are likely to come across. ஸோ டிஎன்எஸ் அப்படிங்கிறது வந்துட்டு ஜஸ்ட் ஒன்றும் வெப்சைட்டுக்காக மட்டும் கிடையாது. அண்ட் தென் லைக் இதுக்கு இன்னும் சில பல யூசேஜஸ் எல்லாம் இருக்கு. ஸோ அதில் மோஸ்ட் காமனான விஷயங்கள் மட்டும்தான் இங்கே கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் எஸ்ஆர்வி ரெக்கார்ட்ஸ் அது இதெல்லாம் இருக்கு. ஸோ அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக இன்னொரு நாள் கூட பார்க்கலாம். இப்போதைக்கு வந்துட்டு இந்த இதில் நம்ம இதெல்லாம் தான் வந்துட்டு ஆக்சுவலாக மோஸ்ட்டாக நம்ம யூஸ் பண்ணுவோம். எஸ்ஆர்வி ரெக்கார்ட்ஸ் எல்லாம் ரொம்ப ரேரு. So yeah, A record. These records resolve IPv4 address. For example, 104.26.10.229. So இந்த இந்த ஐபி அட்ரஸ்க்கு நம்ம போகணும் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ஐபி அட்ரஸ் பிலாங்ஸ் டு இங்க tryhackme.com அப்படிங்கிறது வந்துட்டு எங்கே ரெக்கார்ட் ஆகிருக்கும் அப்படின்னா ஏ ரெக்கார்டு மூலமாக தான் வந்துட்டு ஆக்சுவலாக அதை பண்ணியிருப்பாங்க. ஸோ அண்ட் தென்
4A ரெக்கார்ட் அப்படின்றது வந்துட்டு IPv6க்கு இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில, அத வந்துட்டு 4A ரெக்கார்டா கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ IPv4ன்னு ஒண்ணு இருக்கு. அண்ட் தென் IPv6ன்னு ஒண்ணு இருக்கு. ஸோ அ இன்கேஸ் அந்த சர்வர் வந்துட்டு IPv4 யூஸ் பண்ணுது அப்படிங்கிற பட்சத்தில, அது A ரெக்கார்டா இருக்கும். இல்ல சர்வர் வந்துட்டு IPv6ல ஒர்க் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில 4A ரெக்கார்டா இருக்கும். ஸோ அவ்வளோதான். இதுல வந்துட்டு பெரிய வித்தியாசம் கிடையாது. And then CNAME record. These records resolve another domain name. For example, TryHackMe's online shop has subdomain name store.tryhackme.com, which returns a CNAME record shops.shopify.com. Another DNS request would be made to shops.shopify.com to work out the IP address. ஸோ CNAME ரெக்கார்ட் அப்படிங்கிறது வந்துட்டு எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஆல்ரெடி ஒரு வெப்சைட் இருக்கு. ஸோ ஆனா அவங்க நம்ம வந்துட்டு அவங்க கிட்ட இருந்து ஐபி அட்ரஸ் வாங்க கிடையாது. அதுவே வந்துட்டு ஒரு டொமைன் நேம் தான். ஸோ அந்த டொமைன் நேம எடுத்து அந்த டொமைன் நேமுக்கு பதுவா நம்ம டொமைன் நேம் வரணும். ஸோ இங்க வந்துட்டு குடுத்துருக்காங்க இல்லையா? store.tryhackme.com அப்படிங்கிற வெப்சைட்டுக்கு வரணும். பட் ஆக்சுவலா அது வந்துட்டு shops.shopify.com அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டோட தான் அது வந்துட்டு மெர்ஜ் ஆயிருக்கு. ஸோ இந்த இதுக்கெல்லாம் வந்துட்டு நம்ம CNAME தான் யூஸ் பண்ணுவோம். அண்ட் GitHub பேஜஸ்ன்னு ஒண்ணு இருக்கு. ஸோ GitHub பேஜஸ்லயுமே பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம CNAME ரெக்கார்ட் யூஸ் பண்ணி தான் வந்துட்டு அதாச்சும் ஒரு ஆல்ரெடி இருக்க ஒரு டொமைன் நேமு, அத வந்துட்டு இன்னொரு டொமைன் நேமா காமிக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில நம்ம வந்துட்டு CNAME ரெக்கார்ட் யூஸ் பண்ணுவோம். ஓகே. எம்எக்ஸ் ரெக்கார்டு. ஸோ நீங்க வந்துட்டு எம்எக்ஸ் ரெக்கார்டு அப்படிங்கிறது வந்துட்டு மெயில் எக்ஸ்சேஞ்ச் ரெக்கார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம ஒரு வெப்சைட்டுக்கு இப்போ நெறைய கார்ப்பரேட்ஸ்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா, soandso.com இப்போ உங்களோட அ கம்பெனியோட வெப்சைட்ல தான் வந்துட்டு வெப்சைட்டோட அட்ரஸ்க்கு நீங்க போனீங்க அப்படின்ற பட்சத்தில, அந்த இடம் பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலா Gmail இல்லாட்டி Outlook அதுதான் வந்துட்டு ஓப்பன் ஆகும். பட் ஸ்டில் வந்துட்டு உங்க அ அட்ரஸ்க்கே வந்துட்டு அ மெயில் வரும். ப அதெல்லாம் வந்துட்டு எப்படின்னா, எம்எக்ஸ் ரெக்கார்ட வந்துட்டு கான்ஃபிகர் பண்ணுவாங்க. அ யாஹ் எம்எக்ஸ் ரெக்கார்ட வந்துட்டு இதுல DNSல கான்ஃபிகர் பண்ணி தான் அத வந்துட்டு மெயில் எக்ஸ்சேஞ்சுக்காக யூஸ் பண்றது தான். யாஹ் These records resolve the address of servers that handle email for the domain you are querying. For example, MX record is responsible for tryhackme.com would look like something like alt1.asp mx.l.google.com. So இந்த மாதிரி தான் இருக்கும் இந்த MX records எல்லாமே. These records also come with a priority flag. This tells the client in which order to try the servers. This is perfect for if the main server goes down and email needs to be sent to a backup server. MX ரெக்கார்டு வந்துட்டு மோஸ்டா மெயில் எக்ஸ்சேஞ்சுக்காக நம்ம யூஸ் பண்ற ஒரு விஷயம் தான். அண்ட் தென் இதுலயே வந்துட்டு ப்ரையாரிட்டி விஷயங்கள்லாம் இருக்கு. பட் அத பத்தி நம்ம போகணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ யா TXT record. TXT record or free TXT records are free text fields where any text data can be stored. TXT records can have multiple users, but some of the common users to be list servers that have the authority to send email on behalf of the domain. This can help in the battle against spam and spoofed email. They can also be used to verify ownership of the domain name when signing up for third-party services. So TXT ரெக்கார்டு வந்துட்டு நம்ம மெயில் எக்ஸ்சேஞ்ச் எம்எக்ஸோட சேர்த்து நம்ம வந்துட்டு ஆட் பண்ணுவோம். இது எதுக்காக அப்படின்னா, நம்ம வந்துட்டு லைக் இந்த ஸ்பேமிங் அண்ட் தென் மெயில் ஸ்பூஃபிங். ஸோ அதாச்சும் வந்துட்டு இப்போ நீங்க அனுப்புறீங்க அப்படின்னா, உங்களோட இமெயிலையே நானும் யூஸ் பண்ண முடியும். ஸோ டூல்ஸ் யூஸ் பண்ணி. ஸோ அந்த எம்எக்ஸ் ரெக்கார்டெல்லாம் ப்ராப்பரா இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்துல நம்ம அந்த மாதிரி பண்ண முடியாது. ஸோ TXT ரெக்கார்டும் வந்துட்டு அதுல ஒன் ஆஃப் அ பார்ட் ஆஃப் தட். அண்ட் தென் TXT ரெக்கார்டு இப்போ
கூகுள்ல வந்துட்டு நம்மளோட சைட் வேணும் அப்படிங்கிற பட்சத்துல நம்ம கூகுள் அனாலிட்டிக்ஸ்னெல்லாம் ஒரு சில டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவோம். ஸோ எவ்வளோ டிராஃபிக் வந்திருக்கு, எந்த மாதிரி அப்படின்லாம் அனலைஸ் பண்றதுக்கு. ஸோ அந்த கூகுள் அனாலிட்டிக்ஸ் எல்லாம் ஆட் பண்றதுக்கு நம்ம டிஎக்ஸ்டி ரெக்கார்ட் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ யா, வாட் டைப் ஆஃப் ரெக்கார்ட் டு பி யூஸ்ட் to advise where to send email. MX record இமெயிலில் வந்துச்சுனாலே அது எம்எக்ஸ் ரெக்கார்டாக தான் இருக்கும். வாட் டைப் ஆஃப் ரெக்கார்ட் ஹேண்டில்ஸ் IPv6 அட்ரஸ்? IPv4 A ரெக்கார்ட் அண்ட் தென் IPv6ல 4A ரெக்கார்ட். ஓகே, கூல். மேக்கிங் a request. What happens when you make a DNS request? When you request a domain name, your computer first checks its local cache to see if you have previously looked upon the address recently. If not, a request to your recursive DNS server will be made. So நம்ம இப்போ ஒரு வெப்சைட்டுக்கு நம்ம போகிறோம் அப்படின்ற பட்சத்தில் ப்ரௌசர்லேயே வந்துட்டு கேஷ் ஆகிருக்கும். ஸோ அதோட ஐபி அட்ரஸு ஸோ விஷயங்கள்லாம். ஸோ தட் வெப்சைட் வந்துட்டு ஃபாஸ்டராக லோட் ஆகும். ஏன்னா உங்களோட லோக்கல் ஹோஸ்ட்ல இருந்து லைக் உங்களோட லோக்கல் ஹோஸ்ட்ல கொரி ஆகிற ஸ்பீடும் அண்ட் தென் இன்னொரு எக்ஸ்டர்னலாக ஒரு வெப்சைட்டுக்கு போயிட்டு கொரி ஆகிற ஸ்பீடும் அது நீங்கள் கம்பேர் பண்ணீங்க அப்படின்னா அது உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ லோக்கல் ஹோஸ்ட்ல என்றைக்குமே ரொம்ப ஸ்பீடாக இருக்கும். யா, ஸோ இன்கேஸ் நம்ம அந்த வெப்சைட்டை வந்துட்டு இதுக்கு முன்னாடி நம்ம விசிட் பண்ணலாம், திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் அப்படிங்கிற பட்சத்தில் இன்னொரு டிஎன்எஸ் சர்வருக்கு அந்த ரெக்வெஸ்ட் வந்துட்டு போகும். A recursive DNS server is usually provided by your ISP, but you can also choose your own. This server also has a local cache of recently looked up domain names. If result is found locally, this is sent back to your computer and your request ends here. This is commonly for popular and heavily requested services such as Google, Facebook, Twitter. If the request cannot be found locally, a journey begins to find the correct answer, starting with the internet's root DNS. ஸோ இன்டர்நெட் இப்போ வந்துட்டு அதாச்சும் நம்ம இப்போ நார்மலாக சொல்ல போனால் இப்போ ஒரு வெப்சைட்டுக்கு நம்ம போகிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு கனெக்ட் ஆகாது. நம்ம ஃபோனில் இருந்து இல்லை நம்மளோட டிவைஸில் இருந்து ஸ்ட்ரெயிட்டாக அந்த வெப்சைட்டுக்கு போயிடாது. ஸோ நம்மளோட வெப்சைட்டில் இருந்து ஐஎஸ்பிக்கு போகும். ஐஎஸ்பினா இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர். ஸோ லெட்ஸே லைக் அவங்க பிஎஸ்என்எல்லாக இருக்கலாம், இல்லை ஏர்டெல்லாக இருக்கலாம், ஸோ யாராக வேணாலும் இருக்கலாம். அது உங்களோட நீங்கள் சூஸ் பண்ணியிருக்க ஐஎஸ்பி. ஸோ உங்களோட சிம் எதோடதோ அந்த அவங்க தான் ஐஎஸ்பின்னு சொல்லுவாங்க. அண்ட் தென் ஐஎஸ்பியோட சர்வருக்கு போகும். ஐஎஸ்பியோட சர்வரில் வந்துட்டு அவங்களும் இதே மாதிரியே வந்துட்டு டிஎன்எஸ் கொஞ்சம் வச்சுருப்பாங்க. டிஎன்எஸ் சர்வருக்கு அதுக்கு தனியாக இருக்கும். ஸோ அங்கே அவங்க வெப்சைட்டை வந்துட்டு நம்ம கேஷ் பண்ணியிருந்தோங்க அப்படிங்கிற பட்சத்தில் அங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக லைக் ஐஎஸ்பியோட சர்வரில் இருந்து நம்மளுக்கு வந்துட்டு ஐபி அட்ரஸ் கிடச்சி நம்ம அந்த வெப்சைட்டுக்கு போயிடுவோம். இன்கேஸ் அந்த ஐஎஸ்பி சர்வர்லையும் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் ரூட் டிஎன்எஸ்னு ஒன்று இருக்குது. ஸோ அங்கே போயிட்டு query ஆகி நம்மளுக்கு வரும். யா, ஸோ இப்போ அந்த ரூட் டிஎன்எஸ்னா என்னன்னு ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். The root servers act as the DNS backbone of the internet. Their job is to redirect you to the correct top-level domain server depending on your request. If for example you request tryhackme.com, the root server will recognize the top-level domain of .com and refer you to the correct TLD server that deals with the .com addresses. So லெட்ஸ் லைக் அவ்வளோ வெப்சைட்ஸ் இருக்குது. அண்ட் தென் ஒரு டிஎல்டி பேஸ் பண்ணியும் ஒரு டிஎன்எஸ் சர்வர்ஸ் செட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ .techன்றிருக்கு வெப்சைட்டோட டிஎல்டி அப்படிங்கிற பட்சத்தில் அதுக்கு தனியாக ஒரு டிஎன்எஸ் சர்வர். அண்ட் தென் .comனு இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அதுக்கு தனியாக ஒரு டிஎன்எஸ் சர்வர். ஸோ இப்படி இருந்துச்சுன்னா தான் வந்துட்டு ரெக்வெஸ்ட் ஈஸியாக ஹேண்டில் ஆகும்.
and then there will be no high traffic congestion அந்த மாதிரிலாம் நடக்காது. ஸோ இல்லாட்டி சர்வர் டவுன் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்துடும். யா, the TLD server holds the record for which the for where to find the authoritative server to answer the DNS request. The authoritative server is often known as the name server for the domain. For example, the name server for tryhackme.com is ns.cloudflare.com, and ஸோ Cloudflare அப்படிங்கிறவங்க ஒரு ப்ரொவைடர் தான். அவங்க ஆக்சுவலாக ஒரு ரிவர்ஸ் ப்ராக்ஸி மாதிரி. அண்ட் தென் நிறைய நேரம் பார்த்தீங்க அப்படின்னா யுவர் சைட் இஸ் லோடிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெயிட் ஃபார் 5 செகண்ட் அப்படின்லாம் வரும். ஸோ அதெல்லாமே வந்துட்டு ஆக்சுவலாக Cloudflareோட வெப்சைட்ஸ் தான். ஸோ ஐ மீன் லைக் Cloudflare பேஸ் பண்ணி அவங்க டிஎன்எஸ் வச்சிருக்க வெப்சைட்ஸ் தான். You will often find multiple name servers for a domain name to act as a backup in case of one goes down. ஸோ நேம் சர்வர் அப்படிங்கிறது வந்துட்டு லைக் அந்த டிஎன்எஸ்ல அந்த நேம் சர்வருக்கு நீங்கள் ஹிட் பண்ணீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு கரெக்டாக அந்த டொமைனோட ஐபி அட்ரஸ் கிடைச்சோம் அப்படிங்கிறது தான். நேம் சர்வரில் வந்துட்டு ரெக்கார்ட் ஆச்சு அப்படின்னா தான் உங்களோட டொமைனை யூஸ் பண்ண முடியும் இன் சிம்பிள் வேர்ட்ஸ். ஸோ நேம் சர்வர் அப்படிங்கிறது மேபி ஒரு பர்த் சர்டிஃபிகேட் மாதிரி கூட நம்ம வச்சுக்கலாம். யா, an authoritative DNS server is the server that is responsible for storing the DNS records for a particular domain name, and where any updates to your domain name DNS records would be made. Depending on the record type, the DNS record is then sent back to the recursive DNS, and then where a local copy will be cached for future request, and then relayed back to the original client that made the request. DNS record all come with TTL, time to live value. The value is a number represented in seconds that is that the response should be saved for locally until you have it to look up again. Uh, caching saves on having to make a DNS request every time you communicate with the server. ஸோ டிடிஎல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூவும் இருக்கு. ஸோ டைம் டு லிவ் அப்படின்னு சொல்லிட்டு டிடிஎல் வந்துட்டு கொஞ்சம் நம்ம அதிகமாகவே வச்சுக்கலாம். ஸோ ஒரு கேஷான விஷயத்த வந்துட்டு எவ்வளோ நேரம் வச்சிருக்கணும் அப்படிங்கிறதும் வந்துட்டு டிடிஎல் சொல்லக்கூடிய ஒரு விஷயம்தான். ஸோ யா, what field specifies how long DNS should be cached for? TTL. இப்பதான் சொல்லி முடிச்சேன். What type of DNS service usually provided by your ISP? What type of DNS server is usually recursive? Okay. What type of server holds all the records for a domain name server? What type of server holds all the records of a domain? ஓகே, ஸோ அத்தாரிட்டேட்டிவ் அப்படிங்கிறது தான் நான் சொன்ன மாதிரி லைக் இட்ஸ் அ பர்த் சர்டிஃபிகேட் ஃபார் அ டொமைன். ஸோ அந்த மாதிரி ஃபைன். Using the website on the right, we can build a request to make DNS queries
and view the results. The website will show you the command you would need to run on your own computer if you wish to make the request yourself. Okay, view the website. NS lookup. What is the CNAME for the CNAME of shop.website.thm? Okay, CNAME shop.website.thm. Okay, CNAME வந்துட்டு shops.myshopify.com. ஸோ சிநேம் அப்படிங்கிறது இந்த வெப்சைட்டுக்கு நம்ம போனோம் அப்படின்னா திருப்ப நம்மளை வந்துட்டு shop.website.thm இங்கே வந்துட்டு நம்மளை ரீரவுட் பண்ணி விட்டுரும், திருப்பி விட்டுரும். ஸோ இதுக்காக தான் வந்துட்டு சிநேம் யூஸ் பண்ணுறது. யா, வாட் இஸ் த txt ரெக்கார்ட் ஆஃப் website.thm? ஓகே, txt ரெக்கார்ட். ஸோ நீங்கள் இந்த NS லுக்கப் அப்படிங்கிற ஒரு டூல் வச்சு நீங்கள் ஆக்சுவலாக இதெல்லாம் வந்துட்டு உங்களோட டெர்மினல்லையே பண்ணலாம். ஸோ NS லுக்கப் எல்லாத்துலேயுமே டிஃபால்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். யா, டைப் ஈக்குவல் டு txt. ஸோ txt ரெக்கார்டில் வந்துட்டு நம்ம எது வேணாலும் வச்சுக்க முடியும். ஓகே, cool. What is the numerical priority value of mx record? Type equal to mx. ஸோ இது மட்டும்தான் அப்படியே மாறிட்டே இருக்கும். 30 தான் ப்ரையாரிட்டி அண்ட் தென் alt.4.aspx இதுதான் வந்துட்டு mx ரெக்கார்ட், ஐ மீன் mx சர்வர், மெயில் சர்வர். வாட் இஸ் த ஐபி அட்ரஸ் ஆஃப் a record? Okay, address is 10.10.10. ஓகே, கூல். நம்ம முடிச்சாச்சு. அண்ட் தென் இதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து இன்னும் சில இன்னும் அடுத்தடுத்த விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ அதை நான் காட்டுறேன் உங்களுக்கு. மை ரூம்ஸ். ஸோ நம்ம இப்போ டிஎன்எஸ் தானே பார்த்தோம். டிஎன்எஸ் பேஸ் பண்ணி தான் இந்த ஹெச்டிடிபியும் ஒர்க் ஆகும். அண்ட் தென் வந்துட்டு டிக்டக் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒன்று இருக்குது. ஸோ இந்த ரூமில் டிக்டக்கில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த passive reconnaissance, DNS manipulation. ஸோ ஒரு வெப்சைட்டை வந்துட்டு அனலைஸ் பண்ணுறதுக்கு இந்த பேசிவ் ரெக்கானிசன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. பட் அதுக்கு நம்மளுக்கு வந்துட்டு டிஎன்எஸ் பற்றி தெரிஞ்சிருக்கணும். ஸோ என்னென்ன ரெக்கார்ட்ஸ் எல்லாம் இருக்குது, என்னென்ன போர்ட்ஸ் எல்லாம் ஓப்பன் ஆகிருக்கு அப்படின்னு பார்க்கணுன்னா நம்ம வந்துட்டு சில பல டிஎன்எஸ் விஷயங்கள்லாம் ஃபஸ்ட்டு பண்ணி ஆகணும். அண்ட் தென் டிஎன்எஸ் மேனிப்புலேஷன். ஸோ இதில் வந்துட்டு லைக் இப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு வெப்சைட்டுக்கு நீங்கள் போகணுன்னு நினைப்பீங்க. பட் அந்த ஒரு பர்டிகுலர் கம்ப்யூட்டரில் அந்த ஒரு பர்டிகுலர் நெட்ஒர்க்கில் மட்டும் நீங்கள் facebook.comனு நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் அது google.comக்கு போகும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்துட்டு பண்ண முடியும் டிஎன்எஸ் மேனிப்புலேஷன். ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா இதுதான். அண்ட் தென் அந்த மாதிரியான ரூம்ஸ் எல்லாம் நம்ம ஃப்யூச்சரில் பார்க்கலாம். அண்ட் தென் யா, அதை பற்றி நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம பார்க்கலாமா என்ன அப்படின்றத பற்றியெல்லாம். ஷோர், உங்களை என்ன சொல்கிறது, இந்த டிஎன்எஸ் விஷயங்கள் வந்துட்டு இப்போ உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். அண்ட் தென் சூன் பேஸ்ட் ஆன் யுவர் ஃபீட்பேக் நம்ம அந்த ரூம்ஸ் எல்லாமும் கூட நம்ம டிஎன்எஸோட அட்வான்ஸ்டு விஷயங்களும் சேர்த்து நம்ம பார்க்கலாம். இப்போதைக்கு வந்துட்டு டிஎன்எஸோட பேசிக் அண்ட் ஃபவுண்டேஷன் மட்டும் பார்த்துருக்கோம். அண்ட் தேங்க்யூ ஃபார் தட்.